ஜமதக்னி சரித்திரம் பெரிய சரித்திரம், பெரிய விஷயம். மகா பண்டிதர். இந்த ஜமதக்னி ஒரு சமயம் அவருக்கு உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைவு வந்தது. ஒருத்தரை பார்த்து கேட்டார், ஆரோக்கிய குறைவு வருதே, உடம்பு முடியாம கஷ்டப்படுறேனே. அப்ப அங்க இருக்கிறவர் சொன்னார், நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செஞ்ச எல்லாம் சரியா போயிடும். என்ன பரிகாரம்? உங்க ஆத்து மாமி சிறந்த பதிவிரதை தானே? சிறந்த பதிவிரதை, அதுல என்ன சந்தேகம்? அவளை கொண்டு போய் நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர சொல்லுங்கள். அந்த தீர்த்தத்தில் ஜபம் பண்ணுங்கள். இந்த தீர்த்தத்தை வச்சுன்னு ஜபம் பண்ணுங்கள். அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்கள், ரோகம் போயிடும். நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வானா ஏதோ சாதாரணமாக ஜலம் கொண்டு வர்றாப்புல சொல்லலை. அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்போ சொன்னேன்னா ஆச்சரியப்பட்டுடுவேன். உங்கள் ஆத்து மாமி வெறுங்கையோடு போகணும் நதி தீரத்துக்கு. குடல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. அங்கே நல்லா சுக்காங்கல் மாதிரி நல்லா காஞ்சிருக்கிற ஆத்து மண்ணை இப்படி மெதுவாக பிடிக்கணும், குடமாக பிடிக்கணும். அது குடமாக பிடிச்சது ஆச்சரியம் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே நதியில் ஓடுற தீர்த்தத்தில் போய் அதை முக்கி அதுலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் சாத்தியப்படுமா? நம்ம ஆத்துல எப்போ திரும்பினாலும் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. இப்படி திரும்புறதுக்குள்ளார பைப்பு ரிப்பேர் பெறது, அப்படி திரும்புறதுக்குள்ளார கெய்சர் ரிப்பேர் பெறது, அப்படி திரும்புறதுக்குள்ளார ஏர் கண்டிஷன். அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டால் தேவையில்லாம ஆத்து காரியத்தை பார்க்கறதுக்குன்னு உத்தரவு. அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதே அன்னைக்கு குடத்துல போய் ஜலத்தை கொண்டானா இந்த அம்மா போனா. அந்த அம்மா பார்த்தா இந்த ரிஷி வராமலே இருந்திருக்கலாம், என்னத்தினால இன்னைக்கு வந்தார்னு தெரியல. நம்மளுடைய நேரம் அந்த அம்மா வந்துட்டார், அவர் வந்திருக்கார் நம்ம ஆத்துக்கு. நம்ம ஆத்து பைத்தியமா அவரை பார்த்து கேட்டிருக்கு என்ன வைத்தியம்னு. இந்த மாதிரி சொல்லிட்டார். ஒருத்தன் சொன்னா, நீ நன்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கீழேந்து திருப்பதி மலைக்கு உன்னை அனுப்புறத வேண்டினுட்டேன்னு விட்டான். அவன் சொன்னா, நீன்னா நடந்து போகணும். நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு உனக்கு ஆசை இருந்ததே, என்னால் அவன் தான் நடந்து போனான். என் சிநேகிதனுக்காக நான் போறேன்னு உன்னை போக சொல்றேன்னு எனக்கு வேண்டிக்க தெரியாத. அது போல இவர் உங்காத்து மாமியை போய் குடத்துல போய் ஜலம் கொட்ட சொல்லுங்கள். அந்த அம்மா பயந்துட்டே போனான். ஏதாவது பிடிக்காது போனால் இந்த ஆத்துக்காரர் ஏதாவது சொல்ல போறார் நம்மளை. ரொம்ப பயந்துட்டே போனால் பதிவிரத்தை 33 கோடி தேவதைகள் என்னை பாதுகாக்கட்டும். நான் பதிவிரதைங்கிறது சத்தியமாக இருக்குமே ஆகில், ஹே மக்களே நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூட வேண்டும்னு சொல்லிண்டே பர்த்தாவோட திவ்ய சரணாரவிந்தத்தை மனசால நினைச்சின்றபடியே அந்த மண்ணை அப்படியே பிடிச்சால் குடமாயிடுச்சு. அப்பா, ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது என்டர் பாஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் சொல்கிறாள் இல்லையா, அது மாதிரி ஒன்றில் பாஸ் பண்ணிவிட்டோம். இதை போய் தண்ணியில் போட்டால் பட்டுன்னு போயிடுதுண்ணா. ஜாக்கிரதையாக போய் மொள்ளுவோம்னு மெதுவாக போய் அதில் போய் அப்படி மொண்டாள். உடையல்ல, தண்ணி மேலே வந்துடுச்சு. தண்ணி மேலே வந்துடுத்துன்னு உடனே அவளுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் என் ஆத்துக்காரர் மேலே வச்ச பக்தி சத்தியம்னு இதுலேருந்து தெரியறது. குடத்தில் ஜலம் வருது, ஜலத்தை எடுத்துட்டு நேராக போய் ஆத்துக்காரத்தை கொண்டு போய் வச்சா ஆத்துக்காரை ஏதோ ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றார். இது இப்படியே நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு குடத்தில் போய் ஜலம் கொள்றதுக்காக அப்படி மொள்றாள்.
மொள்ளலாம்னு அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த ஜல பிரவாகம் தீர்த்தம் பளிங்கு மாதிரி சுத்தமா போறது. இப்படி போறதே ஆகாசத்துல கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவன் சித்திரரதன். சில புராணம் சித்ராங்கதன் அப்படிலாம் சொல்றான், ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்றான். சித்திரரதன் பேர் அவன் பேர். அவன் கந்தர்வர்களே அழகா இருப்பான், எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பான். பழைய காலத்துலலாம் கேட்பா, எப்ப பார்த்தாலும் பவுடர் பூசிகிட்டே இருக்கிறவனை பார்த்து பெரியவாளாம் கேட்பா, நீ என்ன பெரிய கந்தர்வனோ அப்படின்னு கேட்பா. அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கே எப்ப பார்த்தாலும். கந்தர்வன் எப்போதும் அலங்காரம் பண்ணிட்டே அழகா இருப்பான். கந்தர்வன் அழகுன்னா கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சித்திரரதன் எவ்வளவு அழகா இருப்பான். அவன் ஆகாசத்துல இப்படி போயிட்டே இருக்கிறவன் இப்படி கீழே பார்க்கறான். ஆரோ ஒரு அம்மா மண்ணால குடம் பிடிக்கிறத பார்த்துட்டான். லோக விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சுவாசினி சொன்ன உடனே அந்த மண்ணு குடமாக ஆறுது. ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினைச்சுன்னு அதையே பார்த்துட்டு இருந்தான். அவள் மெதுவாக நடந்து வந்து அந்த நதியில கிட்டக்க, இந்த பக்கம் மண் பரப்பா இருக்கு, இந்த பக்கம் தண்ணி ஓடுறது, இங்க குடத்தை பிடிச்சுன்னு அங்க போய் தண்ணி எடுக்கிறாள் அவள். இது ரொம்ப நன்னா இருக்கேன்னு அவன் ஆகாசத்துல போயிட்டே இருந்தவன் நின்னுட்டான். கீழே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அந்த சித்திரரதனுடைய பிரதிபிம்பம், அவனுடைய பிரதிபிம்பம் தண்ணியில தெரியறது, பளிச்சுன்னு தெரியுது. ஆணழகனுக்கெல்லாம் அழகன், அவ்வளோ அழகா இருக்கான். சரி, இவ்வளவு அழகா இருக்கானே இவன் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை பார்த்தவ இவ்வளோ அழகா இருக்கானேன்னு அப்படி நினைச்சா பாருங்க. நினைச்ச அடுத்த க்ஷணம் இந்த குடம் உடஞ்சு போயிடுச்சு. சச்சதிரா உடஞ்சு போயிடுச்சு, தூள் தூளா போயிடுச்சு. குடம் உடஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆத்துக்கார் நம்மளை என்ன சொல்லுவாரோ, ஏற்கனவே அவர் கோபிஷ்டர். அவர் கோபத்துக்கு அக்னியில நெய்ய ஊத்துறா மாதிரி இது வேற இந்த மாதிரி இருக்கே, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு கையை பிசைஞ்சுண்டே அவர் ஆத்துக்கு வந்தார். ஆத்துக்கு வந்தா அவர் ஆத்துக்காரர் கேட்கிறார், என்னம்மா வெறுங்கையோட வந்து நிற்கிறிய, என்ன ஆச்சு? இல்லை, குடம் பிடிச்சேன், நேத்தி வரையில் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்னமோ குடம் வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால கையை பிசைந்து நினைக்கிறேன். உடனே அவர் கேட்டார், ஏதாவது தவறுதல் நடந்ததோ அப்படின்னு கேட்டார். ஒரு தவறுதல் நடக்கல. அவன் என்ன தவறுதல் பண்ணான்? ஒரு தவறுதல் நடக்கல. இல்ல, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடினார். தன்னுடைய தபோ மகிமையினால் அங்க என்ன நடந்ததுன்னு இப்படியே பார்க்கிறாரோ. பார்த்தா சித்திரரதனுடைய ரூபத்தை பார்த்தால் அழகா இருக்குன்னு நினைச்சால் அதனால குடம் விட்டுடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்த்து சொன்னாள், எப்போ உனக்கு குடம் பிடிக்க வெல்லையோ அப்பவே உனக்கு பாதிவிரத்திய தபசு குறைஞ்சு போயிடுத்து, உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படியா? சரி, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மரண தண்டனை, சரின்னு விட்டாலும் இவ்வளவுதான் ஆயுசு போட்டிருக்கு போல இருக்கு, போயிடுவோம். சரி, பெரிய பிள்ளைய கூப்பிட்டார். உங்க அம்மா தபசு குறைஞ்செடுத்து, உங்க அம்மாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, நீ போய் உங்க அம்மாவை வெட்டி கொள்வாயா? அவர் பார்த்தா அந்த பெரிய பிள்ளை அம்மாவை கொன்னுட்டு மாதிரி ஹத்தி பண்ணினா அவன் எத்தனை ஜென்மா பாவம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை போய் விழுவான். அதுக்கு ஏதாவது கணக்கு உண்டா? சொல்ல முடியுமா? அப்பா வார்த்தையை கேட்கலேங்கிறது சின்ன பாபம்,
அம்மாவை வெட்டினா பெரிய பாபம். இப்போ எல்லாரும் சிராத்தம் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறா. சிராத்தம் பண்ணாததுக்கு என்னென்னமோ காரணம்லாம் சொல்கிறா. பண்ணினா ஸ்கொயராக பண்ணணும் சார், அதெல்லாம் வரதே லேட்டாகுது, அப்புறம் முடிகிறதே 2 மணி ஆயிடுது, 3 மணி ஆயிடுது, அதனால நான் சிராத்தமே ஒழுங்காக பண்ணுறதில்ல. பண்ணினா ஸ்கொயராக பண்ணணும். என்ன பண்ணினா ஸ்கொயராக பண்ணணும்? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமோ, ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சுட்டு வேணாலும் நீ சிராத்தம் பண்ணு, தப்பு இல்லை. வெந்நீரை குடிச்சா பாவம். வெந்நீரை குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணினா துளியூண்டு பாவம். சிராத்தத்தை விட்டுட்டு என்னானால் மகா பாபம். மகா பாபம் பெருசா சின்ன பாபம் பெருசா? சின்ன பாபத்துக்கு ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணி இந்த பாபத்தை போக்கிக்கலாம். ஆனால் சிராத்தத்தை விட்டுட்டா எந்த சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் அந்த பாவம் போகவே போகாது. சிராத்தத்தை விட்டவன் எத்தனை ஜென்மால போய் கஷ்டப்படணும்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கிறத படித்து பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அதனால தான் யாச்சகம் பண்ணியாவது சிராத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி. சின்ன பாபம்னு ஒன்று, பெரிய பாபம்னு ஒன்று. பெரிய பாபம் கிட்டக்க வரும்போது சின்ன பாபம் நகுந்துடும், அது ஒதுங்கிடும். ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வரத்தே ஒரு சாதாரண பேசஞ்சரை ஒரு அவுட்டரில் நிறுத்தி விடுவான் ரயில்வேக்காரன். ஏன் நான் பெரிய எக்ஸ்பிரஸ் வருது, நீ ஓரமா நில்லு. வந்தே பாரத் இப்போ போகிறது பற்றியெல்லாம் பல அப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நாகர்கோவில், இப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார டெல்லி, இப்படி போகிறது பற்றியில பலன்னு. அதுக்கு பேர் இல்லாமல் அழகழகான சமஸ்கிருதமான நாமதேயம், அதுதான் அதை விட ஆச்சரியம். வாசிச்சவ படிக்கிறதே சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தைகள். அதுபோல சிராத்தத்தை விடுறது மகா பாபம். ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணது சின்ன பாபம், தப்பு கிடையாது. உனக்கு உடம்பு முடியலையா, ஒரு டம்ளர் வெந்நீரையாவது குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணு, சிராத்தம் பண்ணாம இருக்காத, அது மகாதோஷம். அதுபோல இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்கலேங்கிறது சின்ன பாபம், அம்மாவை வெட்டினா மகா பாவம். அவன் பார்த்தான், இந்த சின்ன பாபத்தையே அனுபவிக்கிறேன், மகாபாபம் வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லைன்னு பேட்டானோ. உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டேன்னா அவரோ கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கார் ஜமதக்னி. நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னையா, பைசாச்சமாக போக கடவுது சபிச்சுட்டார். அடுத்த க்ஷணம் பைசாச்சமாயிட்டான். 2வது பிள்ளையை கூப்பிட்டார், அவனும் கேட்க மாட்டேன்னா அவனையும் சபிச்சார். 3வது பிள்ளையை கூப்பிட்டார், 3வது பிள்ளையும் மாட்டேன்னா சபிச்சுட்டார். 4வது பிள்ளையை கூப்பிட்டார், 4வது பிள்ளையும் மாட்டேன்னா சபிச்சார். 5வதா பரசுராமர். இவர் இங்கே காணல, அவர் எங்கேயோ போயிட்டு ரொம்ப லேட்டாக கோடாரியை தூக்கின்னு மெதுவாக வந்தார். கோடாரியோடு அப்படி வந்தவரை பார்த்தா அப்பா பரம கோபத்தோடு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த அம்மா அழுதுண்டு கையை பிசைஞ்சுன்னு நிற்கிறாள் ரேணுகா தேவி. அவர் வந்தவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, இது என்னமோ நடக்கிறது, அது என்னமோ நடக்கிறது. வாடானார் பரசுராமன், வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்னடா அப்படின்னார். பிள்ளைகள் என்னைக்கும் அப்பாவுக்கு அடிமைகள், அப்பா எதை சொன்னாலும் புள்ள கேட்கணும் அப்படின்னார் பரசுராமர். உண்மைதானே அது, மாறமாட்டேன்னார். சத்தியமா மாற மாட்டேன், கவலையே படாதீங்கன்னார். அப்போ உங்க அம்மாவை போய் வெட்டு அப்படின்னு. நான் ஏதோ மேலாக கதை சொல்லலை, ரகுவம்சம்னு ஒரு புஸ்தகம் காளிதாசன் எழுதியிருக்கார். அந்த காளிதாசன் இந்த பரசுராமனுடைய விஷயத்தை வர்ணிக்கிறான் பாலகாண்டத்தில். ஆடாடா, ஏன ரோஷ பருஷாத்மனாக அவரை பற்றி வர்ணிக்கிறான். என்ன எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னா, அப்பா சொன்ன உடனே அம்மாவை வெட்டுறதுக்கு கையில கோடாரியை எடுத்துவிட்டார். அவர் கோடாரியை கையில தூக்கிற உடனே 2 பேர் நடுங்கினாள். யாரு 2 பேர் நடுங்கினாள்? அவ அம்மாவான ரேணுகா தேவி நடுங்கிறாள், கீழே இருக்கிற பூமாதேவி நடுங்கிறாள்.
ரேணுகா தேவிங்கிறவள் வயத்துல சுமந்தவள், பூமாதேவிங்கிறவள் உயிருள்ள வரையில் சுமக்கக்கூடியவள். ரெண்டுமே மாதாக்கு சமந்தான். பூமியும் மாதா தான். பூமிர் மாதா பூமிர் மாதாதி திர்னோ ஜனித்ரம் பிராதாந்தரிக்ஷம் அபிஷஸ்தயேனா. வேதம் சொல்லுது பூமிர் மாதாதி திர்னோ ஜனித்ரம் அப்படிலாம் சொல்றது. பூமியே ஒரு மாதாவாக சொல்லப்பட்டு, அதுவும் ஒரு அம்மா, இதுவும் ஒரு அம்மா. என்னடா இந்த உள்ள அம்மாவையே வெட்டுறதுக்கு துணிஞ்சு விட்டான், கையில கத்தி எடுத்து விட்டான், கோடாலி எடுத்து விட்டானே அப்படின்னு பூமாதேவி நடுங்கிறாள். அந்த பக்கம் அம்மா நடுங்கிறாள். இவர் மெதுவா கால் மேல கால் வச்சு இடுத்து கால் மேல கால் வச்சு இப்படி நடந்து மெதுவா அவர் அம்மா கிட்டக்க வர்றதே பூமாதேவி கீழே கட 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 நடுங்கிறது. பூகம்பம் வரா மாதிரி நடுங்கிறது. ஆனா இத்தனை நடுங்கினாலும் அவர் தூளி கூட பயப்படல, அம்மாவை நினைக்கல. பூமாதேவி நடுங்கலாளேன்னு பயப்படல, பாட்டான்னு போய் அம்மாவை வெட்டிட்டார். சரீரம் தனியா கிடக்கு, தலை தனியா கிடக்கு. இந்த மாதிரி பண்ணினார். இப்ப சொல்லுங்க, நிசிம்மாவதாரம் பயங்கரமா, பரசுராமதாரம் பயங்கரமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மேல கதையை சொல்றேன். இந்த சரித்திரம் பல புராணங்கள்ல பலவிதமா பேசப்படுறது. உடனே தலை கீழே விழுந்துடுச்சு. நேர போனார், அப்படி கோடாலி எடுத்து பார்க்கிறார், ரத்தம் சொட்டுறது. கிட்டக்க ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் போய் கோடாலியை கையை அலம்பினார், தைய காலை அலம்பிண்டார், மூஞ்சியெல்லாம் அலம்பிண்டார், ஆச்சவனம் பண்ணார். நேராக அப்பாட்ட வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணின உடனே ஜமதக்னி பரசுராமருக்கு ஆசீர்வாதம் பண்றார். நான் சொன்னபடி நீ நான் சொன்ன காரியத்தை செஞ்சுட்டாய், நீ தான் சத்புத்திரன். இவன் சத்புத்திரனை இவர் சொல்றார், நீ தான் சத்புத்திரன், நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் வரங்களை அளிப்பேன், எதை வேணாலும் கேட்கலாம். உடனே விபீஷண சரணாகதியில் விபீஷணன் விழுந்து விழுந்து நமஸ்கரிச்சான். போன வாரம் உபன்யாசம் நான் சொன்னேன். அதுபோல போய் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி எழுந்தின உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சு, என்ன வேண்டும் உனக்கு வரம் கேளுனர். இல்லை, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன? அம்மாவை வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக 4 சகோதரர்களையும் நீங்க பைசாச்சமாக போக கடவுதுன்னு சபிச்சீர்களே, அவர்கள் எல்லாரும் பழையபடி மனித உருவத்தோட என் சகோதரர்களாக திரும்பி வர வேண்டும். இதுதான் என்னுடைய வரம். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். பைசாச்ச பாதை நிவர்த்தியாகி எல்லாரும் பழையபடி சகோதராளால வந்துவிட்டார். திரும்பி எழுந்துட்டார். ஜமதக்னிக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அவ அப்பாவுக்கு மனசு குளிர்றது. உடனே பரசுராமரை பார்த்து கேட்கிறார் ஜமதக்னி, இன்னும் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒரு அபிலாஷை, கேளு. இப்ப வெட்டுப்பட்டு தலை வேலை உடல் வேறேன்னு இருக்கிற எங்க அம்மாவோட அந்த தலையும் சரீரமும் சேர்ந்து உயிருடன் என் அம்மா உயிருடன் மீண்டு எழுந்து வர வேண்டும் அப்படின்னார். ததாஸ்து அப்படின்னார் ஜமதக்னி. அடுத்த க்ஷணம் அந்த தலை இதுல சேர்ந்து ஒட்டிண்டு உயிருடன் எழுந்து விட்டாள். அம்மா உயிர் பிச்சு எழுந்து விட்டாள். எழுந்துன்றது ஆச்சரியம் இல்லை. ஒரு வெட்டுப்பட்டு திரும்பி தலை அப்படி கோத்த உடனே அந்த ஓரத்தில் தையல் போட்டதாவது ஏதாவது தெரியும் தெரியல, அது கூட இல்லை. சுத்தமா இருக்கு. அவ்வளவு தபஸ். இந்த கோபம் ஒரு மனிதனை எவ்வளவு இழிவு நிலைக்கு அழைத்து செல்லுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். இப்படி ஒன்னொன்னு இவரையே தயார் பண்ணி ஒன்னொன்னுத்துக்கும் இவரை ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு திக்கிலையும் போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணின புண்ணிய பலன்கள் முழுக்க பேலன்ஸ் குறைஞ்சுட்டே வருது. பணம் எடுக்க நம்மளுடைய பேலன்ஸ் பணம் குறையிறது பத்தியில, கிரெடிட் டெபிட் வருது பத்தியில, டெபிட் ஆகிண்டே இருக்கு. எல்லா புண்ணியமும் என்ன, ஒரே ஒரு கோபம்.
இந்த 5 நிமிஷ கோபம் பல ஆயிரம் வருஷம் பண்ணின தபஸை அபகரிக்கிறது. மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கோபம் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு அடிமட்டத்துக்கு அழைத்து செல்லும். மகாத்மா காந்தி சொன்னார், உனக்கு ரொம்ப கோபம் வருதா, கையில கொஞ்சோண்டு ஒரு கல்கண்டு எடுத்து வாயில போட்டுண்டு மென்னுண்டே ராம ராம ராமான்னு சொல்லிண்டே இரு. அந்த கல்கட்டு முடியும் பொழுது கோபமும் முடியும், மனிதனாக மாறிவிடுவாய். கோபே விதீயதாம். வசிஷ்டர் ராமனுக்கு தத்துவங்களை உபதேசம் பண்ணும்போது வசிஷ்டர் சொல்றார், ராமர்கிட்ட பாடம் சொல்லும் பொழுது, கோபத்து மேல கோச்சுக்கோ ராமா, யாரையும் கோச்சுக்காத. உனக்கு கோபம் வந்ததுன்னா, கோபமே ஏன் நீ என்னை இழிவு நிலைக்கு கொண்டு தள்ளுகிறாய், நீ கோபத்து மேல நீ கோபத்தை காண்பிப்பாயா. கோபே விதீயதாம். அதுபோல அவர் கோபிச்சதில் எவ்வளவு ஆச்சு பாருங்க. அவ அம்மா உயிருடன் எழுந்துட்டாள். அவ அம்மா உயிருடன் எழுந்தின உடனே அவர் சும்மா இல்ல, திரும்பி எழுந்துன்னு போய் நமஸ்காரம் பண்றார். விபீஷணன் மாதிரி திரும்பி நமஸ்காரம் பண்ணினார். பரம சந்தோஷத்தை அடைஞ்ச ஜமதக்னி, ஏன்பா எல்லாமே கொடுத்து விட்டேனே, இன்னும் என்ன வரம் வேணும் உனக்கு, எல்லாம் கொடுத்தாச்சே அப்படின்னார். இல்ல வரம் வேணும், கொடுக்கறேன், என்ன வேணும் சொல்லு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வெட்டப்பட்டு உயிருடன் எழுந்துண்டோம், வெட்டாததுனாலே நாம் எல்லாரும் பைசாச்சமாக போனோங்கிறது எல்லாமே என் சகோதரர்கள் என் மாதாக்கு மறந்து போக வேண்டும். இதுதான் நான் கேட்கிற 3வது வரம் அப்படின்னார். ததாஸ்துன்னு விட்டார். 3வது வரையும் ததாஸ்துன்னு. இப்ப சொல்லுங்க, பரசுராம அவதாரம் பயங்கரமா, நிருசிம்ம அவதாரம் பயங்கரமா? ஆமா, அப்பேற்பட்ட பரசுராமன். அது மாத்திரமல்ல, கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா. இந்த கார்த்தவீரியார்ஜுனன்கிற ராஜா இன்னைக்கும் ஏதாவது சாமா காணாம போயிடுதுன்னா, கார்த்த வீரியார்ஜுனோ நாம ராஜா பாஹு, எல்லாரும் ஜபம் பண்றா இல்லையா? திருட்டு போன வைர மோதிரம் திருப்பி கிடைக்கணும், ஆத்து சாவி திருப்பி கிடைக்கணும், லாக்கர் சாவி எங்க போச்சுன்னு தெரியல, கார்த்த வீரியார்ஜுனோ நாம ராஜா பாஹு. ஆமா, அதை நினைச்சா திரும்பி இவா வாழ நினைச்சா அந்த க்ஷேமம் கிடைக்கும். கார்த்த வீரியார்ஜுன நினைச்சால் கெட்டு போன சாமம் கிடைக்கும். சுரதே அப்படின்னு ஒரு யக்ஷினி தேவ இருக்கா. அவ எங்க இருக்கா தெரியுமோ? ஹிமவத் பர்வதத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருக்கா. ஹிமவத் யுத்தரே பார்ஸ்வே சுரதா நாம யக்ஷினி. பூர்ண கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஸ்திரீக்கள்லாம் நல்லபடியா பிரசவம் ஆகணுமே, பயங்கரமா இருக்கே, பிரசவம் நல்லபடியாக ஆகணுமே, பிரசவம் நல்லபடியாக ஆகணுமேன்னு எல்லாரும் என்ன பண்ணுவா? கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போவா. மாத்ருபூதேஸ்வரர் திருச்சியில தாயுமானவ சுவாமி, அந்த சுவாமியை வேண்டிப்பாள், கர்ப்பரட்சாம்பிகை வேண்டிப்பா. இதெல்லாம் அவளுடைய ஒரு பழக்கங்கள், அப்படியே சொல்லிப்பாள். ஆனா ஒரு அழகான விஷயம் என்னென்னால், அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய உத்தர திக் பாகத்தில் இருக்கிற சுரதேங்கிற யக்ஷினிய மனசால ஸ்மரிச்சாலே சுகப்பிரசவம். ஹிமவத் யுத்தரே பார்ஸ்வே சுரதா நாம யக்ஷினி, அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுரதைய மனசால நினைச்ச மாத்திரத்துல சுகப்பிரசவம், கார்த்தவீரியார்ஜுன மனசால நினைச்ச பாத்திரத்துல கெட்டு போன சாமான் கிடைக்கும். இந்த ஹிந்து மதத்தில் எவ்வளவு அழகான சரித்திரங்கள், அது மாதிரியான தேவதைகள், அது மாதிரியான அனுகிரகங்கள், சூழ்நிலைகள், இதெல்லாம் எவ்வளவு அழகா ஏற்படுத்தியிருக்கா பாருங்க. ஹிந்து மதத்தினுடைய தத்துவங்களை முழுமையாக ஒருத்தர் தெரிஞ்சின்றாலே, ஆனால் ஒரு க்ஷண காலங்கூட நம்ம தெய்வங்களை யாரும் மறந்து போக மாட்டார்கள். அந்த ஜனங்களை இழுக்கிறதுக்கு எதையா சரியான வழி அப்படின்னா உபன்யாசம் தான் சரியான வழி.
உபன்யாசம் கேட்க கேட்க, சரித்திரங்கள் கேட்க கேட்க, இப்போ 7 நாளைக்கு முருக வைபவம் கேட்டேன்னா அடுத்த தடவை நீங்கள் எங்கேயாவது ஒரு முருகனுடைய சந்நிதிக்கு பொறுத்தே இந்த உபன்யாசம் ஞாபகத்துக்கு வரும். தீட்சிதர் இதெல்லாம் சொன்னார், நமக்கு நம்ம காதால் கேட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுபோல பரசுராமர், அந்த கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு ராஜா, அவனுக்கு 1000 கைகள். ஒரு சமயம் நர்மதையில பெரிய நதி பிரவாகம் வந்து ஊரே அழிஞ்சு போயிடும் போல ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணினா, நர்மதையை தன்னுடைய 5000 கைகளால அப்படியே அணை போட்டு நிறுத்திவிட்டான் தீர்த்தத்தை. ஜலம் ஓடாம அப்படி கையால் அமுக்கிக்கிற மாதிரி நர்மத நதியையே தடுத்து நிறுத்தினவன் கார்த்த வீரியார்ஜுனன். பேர்பட்டவன் அவன். அந்த கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு சமயம் இந்த ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்தான். அங்கே இருக்கிற அற்புதமான காமதேனு கல்பக விருட்சம் எல்லாத்தையும் பார்த்த உடனே நேர ஜமதக்னிகிட்ட போனான். இதை என்கிட்ட கொடுத்துருங்கோன்னா அவர் சொன்னார், அப்பா என்னமோ சர்வசாதாரணமாக இந்த மனுஷ மனமே ஒரு மட்டம். யாராத்துக்கு போய் யாராத்துல எந்த புதுசாமா இருந்தாலும் மெதுவாக கலப்பின்னு போய் நம்மாத்து ஹாலில் கொண்டு வச்சுடணும்னு தோணும். நல்லவனா இருந்தா இது எங்க கிடைக்கும்னு கேட்டு வாங்கின்னு போய் வாங்கிப்பான், அவன் நல்லவன். அது போல அவர்கிட்ட போய் அந்த கற்பக விருட்சம் காமதேனுலாம் கொடுத்துருவோம். அவர் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நாங்கள் அப்புறம் பலாத்காரமாக பிடுங்கிக்க வேண்டி வரும்னார். என்ன வேணாலும் பண்ணலான்னு விட்டார் ஜமதக்னி. யுத்தம் நடந்த இந்த யுத்தத்தில் சில புராணங்களில் கார்த்தவீரியார்ஜுனன்னு சொல்கிறது, சில புராணங்களில் கார்த்தவீரியார்ஜுனுடைய மந்திரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தூதர்கள். எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டான், ஜமதக்னியை வெட்டி கொன்னுட்டான். ஜமதக்னியை வெட்டி கொன்னுட்டான். அப்படி வெட்டி கொன்ன உடனே எங்கேயோ சுற்றி பேட்டு வந்த பரசுராமர் திரும்பி வந்து பார்க்கறார். அப்பா இறந்து கிடக்கிறார். அம்மா கிட்டக்க உட்காந்து அழறா. சரி, அப்பா இறந்து போயிட்டாரே, வேதம் சொல்லி கொடுத்தவர், சாஸ்திரம் சொல்லி கொடுத்தவர், நம்ம இத்தனை நாளாக வளர்த்தவர் அப்படின்னு அப்பாவை நினைச்சு உருகல்ல, அம்மாவை நினைச்சு உருகிறார். இப்படி திரும்பி பார்க்கிறார். அவ அம்மா எத்தனை தடவை அழறாள் அப்படின்னு பார்க்கிறாள். 21 முறை அவள் தலையில அப்படிலாம் அவரை சிரமப்படுத்தின்னு அவளை அழறத பார்த்த உடனே இப்படி எண்ணிண்டே இருந்தவர் கணக்கு பண்ணினார். ஒரு க்ஷத்திரியன், ஒரு ராஜா நம்ம அப்பாவை ஜமதக்னியை வெட்டி கொன்னுட்டான். அப்பேற்பட்டதான எங்க அப்பாக்கு நான் திரும்பி ஒரு நன்றி கடனாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா, இனி உலகத்துல எங்கேயும் க்ஷத்திரியனே இருக்கக்கூடாது, எல்லா க்ஷத்திரியனும் வெட்ட போறேன். நம்மெல்லாம் என்ன பண்றோம், அமாவாசை தர்ப்பணத்துல ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரிணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்சிருஷ்டைஹி குஷோதகைன்னு தீர்த்தத்தை எடுத்து விடுறோம். நான் பொதுவாக ஒன்று சொல்லித்தரேன். அமாவாஸ்யாதி தர்ப்பணங்கள்லாம் பண்ணினா ஒரு பெரிய வாளி நிறையா ஜலம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு சொம்பு ஒரு டம்ளரில் வச்சுன்னு உத்தரனியா அவள் கேட்கறது தீர்த்தத்தை தான் கேட்குறா. 500 ரூபா பெண்டில் கேட்கல, 2 பவுன் கேட்கல. அவள் கேட்கறது ஜலம். அந்த ஜலத்தை நிறையா வெள்ளி டம்ளரால் அள்ளி கொடுக்க வேண்டியதானே சுவாமி. பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்பஜாமி பித்ரேன் ஸ்வதானமஸ்தர் 3 தடவை பண்ணணும். அண்ணா ஒன்ஸ் மோர் சொல்றேன், பிதாக்கு 9, ஒவ்வொரு ருக்களையும் 3 தடவை, 3 ருக்கு மொத்தம் 9 தடவை அப்பாவுக்கு விடணும். தாத்தாக்கு 9 தடவை தீர்த்தம் விடணும். கொள்ளு தாத்தாக்கு 9 தடவை தீர்த்தம் விடணும். மாதா பேரை சொல்லி 9 தடவை ஜலம் விடணும். ஒன்ஸ் மோர் சொல்றேன், எல்லாரும் 3 தடவையோடு சொல்லிவிட்டு நிறுத்தரா. 3 தடவையோடு நிறுத்தக்கூடாது. 9 தடவை அம்மா பேரை சொல்லி ஜலம் விடணும். பாட்டி பேரை சொல்லி 9 தடவை ஜலம் விடணும். அவருடைய மாமியார் பெரிய பாட்டியினுடைய பேரை சொல்லி 9 தடவை ஜலம் விடணும். அவ கேட்கறது தீர்த்தத்தை தான் கேட்கிறா, வேற எதுவும் அவ கேட்கல.
அந்த தீர்த்தத்தை நிறைய கொடுக்கறதுல என்ன சுவாமிய சிரமம்? மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒர்க்கு. அது அந்த 20 நிமிஷம் ஒர்க்கு நிறைய அந்த வாளி நிறைய ஜலத்தை வச்சுன்னா என்ன, எல்லாரும் ஒரே ஒரு சொம்புல சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், தர்ப்பணம், பிரம்ம யஜ்ஞம் எல்லாம் ஒரே சொம்பு ஜலத்துல, ஒரே ஒரு உத்தரணியில. தீர்த்தத்துக்கு என்ன குறைவு சொல்லுங்களேன்? நிறைய தீர்த்தம் விடுங்களேன். அவர் என்ன பண்ணினார், எங்க அப்பாவுக்கு நான் தீர்த்தத்தால தர்ப்பணம் பண்ண மாட்டேன், உலகத்துல இருக்கக்கூடிய க்ஷத்திரியன் எல்லாரையும் வெட்டி கொன்னு அவன் உடம்புலேருந்து வழியக்கூடிய ரத்தங்களை ஒரு குளமாக உண்டாக்கி அந்த குளத்திலேந்து ரத்தத்தை எடுத்து எங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னு தர்ப்பணம் பண்றார் பரசுராமர். இப்ப சொல்லுங்கள், நிருசிம்மாவதாரம் பயங்கரமா, பரசுராம அவதாரம் பயங்கரமா? அவர் என்ன பண்ணினார், சக்ரேத பூர்வவத் குருத்தா சோனிதௌகஸ்ய லிப்சயா க்ஷத்ரியானாம் குலோத்பூதானி குமாரானபி பாலகானி கர்ப்பஸ்தானபி சிச்சேத சிசூன் பும்சங்கயாருஷா நஜகான ஸ்திரியம் குவாபி நாபி ஸ்திரீ ஜனமத்யகானி व्रते यज्ञे विवाहे वा दीक्षितान्नैव जघ्निमाने विप्रवेशधरान् वापि न जघान महामतिः एवमेतां मतिं तस्य ज्ञात्वा प्राणभयातुराः आत्मानं जुगुपुर्भूपाः केचित् स्त्रीवेषधारिणः. क्षत्रियना வெட்டி கொட்டினார், வெட்டி கொன்னார். சத்திரியனுடைய பத்னியினுடைய கர்ப்பத்தில் இருக்கு பாருங்க குழந்தைகள்லாம், சத்திரிய பூண்டு, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் வெட்டினார். கர்ப்பஸ்தானே, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெட்டினார். கர்ப்பஸ்தான் அபிஜிச்சேத சிசூனே, குழந்தை விளையாடுறது பத்தியில ராஜகுமாரர்கள் அவளெல்லாம் வெட்டி கொண்டார். அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டா, அவர் என்ன பண்ணார், பொம்மநாட்டிகளை வெட்டல. ஏற்கனவே அம்மாவை விட்டுட்டோன்னு பயந்தாரோ அது என்னவோ தெரியல, பொம்மநாட்டிகளை வெட்டல. அப்புறம் எல்லா ராஜாவும் என்ன பண்ணா, இவர் எதிர்க்க நின்னா இவர் வெட்டி கொன்றார், நம்மள கொன்னுடுறார். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொம்மநாட்டி வேஷம் போட்டுண்டால் இவர் தேர்ந்து தப்பிக்கலாம்னு எல்லாரும் பளபளன்னு சவரம் பண்ணிட்டான். ஜம்முன்னு ஒரு பொம்மநாட்டி மாதிரி புடவையை கட்டின்னு ஒளிஞ்சுட்டான். ஸ்லோகம் இருக்கு, கேச்சிதி ஸ்திரீ வேஷதாரினா, சில ராஜாக்கள் பொம்மநாட்டி மாதிரி வேஷம் போட்டுண்டார்கள். ஆத்மானம் ஜுகுபுர்பூபாக கேச்சிதி ஸ்திரீ வேஷதாரினா, அப்படிலாம் எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டார். இப்படி வெட்டி கொன்னு இத்தனை பண்ணினாரே, இவ்வளவு பண்ணின அவருக்கு கடைசியில எல்லாம் மறந்து போக ஆரம்பிச்சிடும். ஞாபக மறதி நிறையா வந்து வேதம் மறந்து போயிடுது, அவர் வாசித்த சாஸ்திரங்கள் மறந்து போயிடுச்சு, எல்லாம் மறைஞ்சு போய் அப்புறம் அவர் என்ன பண்ணார், மகேந்திர பர்வதத்தில் போய் உட்கார்ந்துண்டு தபஸ் பண்ணணும்னு பர்வதஸ்ய மகேந்திரஸ்ய சிகரே பிரருதன் ஸ்திதா.